வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 15 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கடலோரம் சராசரி வெப்பமும் உள்ளே மேற்கே போக போக வெப்பம் அதிகரித்தும் தஞ்சாவூருக்கு மேற்கே, அதாவது திருச்சி மாவட்ட எல்லையோரம் தொடங்கி 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது. டெல்டா மாவட்டங்களிலே சில இடங்களிலே 100 டிகிரி போல் தெரிந்தாலும் அந்த இடத்தில் 100 டிகிரி உணரும் வெப்பம் தான் இருந்திருக்கும். அதாவது தார் சாலை, மரங்கள் இல்லாத பொட்டல் வெளிகள், இந்த பகுதிகளில் மட்டும் 100 டிகிரிக்கு நெருக்கமாக உணரப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையில் தஞ்சாவூருக்கு மேற்கே, கடலூர் மாவட்டத்தின் பாதிக்கு மேற்கே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து மேற்கே, அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கே, அதே போல ராமநாதபுரம் கடலோரத்திற்கு மேற்கே, விருதுநகர், திருநெல்வேலி, கோவில்பட்டி மற்றும் சிவகாசி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், மணப்பாறை, திருச்சி, இதற்கு மேற்கே அதிக வெப்பம். சேலம், நாமக்கல், ராசிபுரம், அதே போல கரூர் பரமத்தி. நேற்றைக்கு கரூர் பரமத்தில 41.5 வெப்பம் பதிவாயிருக்கு. மன்னிக்கவும், 40.5 வெப்பம் பதிவாயிருக்கு. 40.8 கரூர் பரமத்தி பதிவாயிருக்குது. அதாவது 38 என்றால் 100, 39 102, 40 104, 40.5 என்றால் 105, 40.8 என்றால் கிட்டத்தட்ட 105.5 பதிவாயிருக்கு. 106 வரை போகலாம். 106 பதிவாகியிருப்பதாக எடுத்துக்கொள்வோம். இதே வெப்பம் தான் இன்றைக்கும் பதிவாகிருக்கும் கரூர் பரமத்தில். பொதுவாக பொள்ளாச்சி, கோயம்புத்தூர்லாம் வெப்பம் குறைவா இருக்கும். ஆனால் இந்த வருடம் 100 டிகிரியை தாண்டி இருக்கு. ஈரோடு, கரூர் தான் அதிக வெப்பம் பதிவாகும். மேற்கு கிழக்கு காற்று வரும். இப்ப மேற்கு காற்று வராமல் கிழக்கு காற்று வந்து கோயம்புத்தூர் மாவட்ட தலைநகர் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாம் கடும் வெப்பம் நிலவுகிறது. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரியை தொடவில்லை. 100 டிகிரிக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறத தொடாது. மேற்கே மட்டும் இதே நிலை ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும். இன்றைக்கு புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இன்னும் 4 நாட்களுக்கு இந்த வெப்பம் தொடரும். அதற்கு பிறகு வெப்பம் குறையும். 22ஆம் தேதி நன்றாகவே குறையும். 23ஆம் தேதி தேர்தல் அன்று நன்றாகவே குறைந்திருக்கும். மேகமூட்ட வானிலை, புழுக்க வானிலை இருக்கும். வெயில், சுடும் வெயில் இருக்காது, வியர்வை வானிலை இருக்கும். மாலை இரவிலே தென்கடலோரம், டெல்டா கடலோரம், டெல்டாவின் சற்று உள்ளே கூட தேர்தல் என்று மாலையிலேயோ இரவிலேயோ ஒரு சில இடங்களிலே இடிமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தேர்தல் அன்றைக்கு பிறகுதான் 24, 25 தேதியிலிருந்து பரப்பில் அதிகரிக்கும் மழை. மாத இறுதி நாட்கள் நல்ல மழை காத்திருக்கிறது. குறிப்பாக தென் கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதி, டெல்டாவின் உள்ளே, பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்கள், பிறகு கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடெல்லாம் வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் 25ஆம் தேதிக்கு மேல நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி தான். எல்லோருக்கும் ஒரே மாதிரியா மழை இருக்காது. ஒருத்தருக்கு ஜீரோ கூட இருக்கும், ஒருத்தருக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கும், ஒருத்தர் 2 சென்டிமீட்டர் இருக்கும். அதே நாள்ல அதே மாவட்டத்துல 5-6 சென்டிமீட்டர் கூட சில இடத்துல பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடி மின்னலுடன் கூடிய மழை, கோடை மழை அப்படித்தான் இருக்கும். அறவே மழையே இல்லாமல் வெயில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வானிலை என்பது 23ஆம் தேதியிலிருந்து மாறும். மாத இறுதி வாரம், இறுதி நாட்கள் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மேலும் நம்ம நீண்ட காலமா அறிவித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு சிறப்பு தகவல் என்னன்னா, இந்த மாத இறுதி நாட்கள்ல சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையும், அதே நேரத்தில் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் கேரளா லட்சத்தீவிற்கு தெற்கே, அதாவது மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையும் உருவாகி இருவேறு தாழ்வு நிலைகள்
மே முதல் வாரத்துல தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி தீவிரமடைந்து அரபிக்கடலில் ஒன்றும் வங்கக்கடலில் ஒன்றும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கு. அரபிக்கடல் நிகழ்வு கேரளா, கர்நாடகா, கோவாவை ஒட்டி வருவதற்கு வாய்ப்பு தெரிகிறது. லட்சத்தீவிற்கு உறுதியாகவே மழைப்பொழிவை தரும். அது மே முதல் வாரம் 2வது வாரத்துல கேரளாவுக்கு நெருக்கமாகவும் வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் வங்கக்கடல் நிகழ்வு நெருங்கி வந்து விலகுமா, அல்லது அப்பாலேயே ஆந்திர பிரதேசம், ஒடிசா செல்லுமா, அல்லது நேரடியாக வடக்கு நோக்கி வங்கதேசம் மற்றும் மியான்மர் நோக்கி செல்லுமா என்பது ஆய்வில் இருக்கு. இருந்தாலும் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகுவது உறுதி. அரபிக்கடல் நிகழ்வு கேரள கடலோரம் வருவது வாய்ப்பு கூடுதலாகவே தெரிகிறது. லட்சத்தீவு அருகே வருவது உறுதியாக இருக்கு. இது கேரள கர்நாடக கரையோரம் வருவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆகவே மாநில என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை தான் இந்த அதிகப்படியான உக்கிரமான ஒரு அசௌகரியம் கொடுக்கக்கூடிய வெயில். இதற்கு நாம தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். என்ன முன்னெச்சரிக்கைன்னா, 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் செல்வதை தவிர்த்திடணும். மேற்கு மாவட்டங்கள்ல 5 மணி வரைக்குமே வெளியில் செல்வதை தவிர்த்திடணும். டெல்டா மாவட்டங்கள்ல 2 மணிலிருந்து 3-4 மணி வரைக்கும் கொஞ்சம் அதிக வெயில் இருக்கும். கண்டிப்பா 1 மணிலிருந்து 4 மணி வரை தவிர்த்து விடுதல் நல்லது. பெரும்பாலும் 2:30 to 3:30 தான் அதிக வெயிலா இருக்கும். ஆனால் இது உணர்வு வெப்பம் தான் டெல்டாவில் அதிகமா இருக்க தவிர 100 டிகிரியை தொடவில்லை. 100 டிகிரி கீழே தான் இருக்கு. தஞ்சாவூருக்கு மேற்கே கூடுதலா இருக்கு. திருச்சிக்கு மேற்கே இன்னும் கூடுதலா இருக்கு. கரூர் அதிகமா இருக்கு. பொள்ளாச்சி, கோயம்புத்தூரும் 100 டிகிரியை தொட்டிருக்கு. பொள்ளாச்சி கூடுதலாகவே இருக்கு. கோயம்புத்தூர் 100, பொள்ளாச்சி 102, 104 கூட சில இடங்கள்ல திருப்பூர் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. வேலூர் மற்றும் திருத்தணி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களில் அதிக வெப்பம் நிலவும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை. அதற்கு பிறகு வெப்பம் தனியும், இடிமழை வரை இருக்கிறது. மாத இறுதி நாட்கள் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி ஆங்காங்கே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாத இறுதி நாட்களில் கொஞ்சம் பரவலாக வடகடலோரம் வரைக்கும் கூட எட்டி பிடிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மே முதல் வாரத்தில் 2 பக்கமும் இருவேறு நிகழ்வுகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்வு எங்கே வரும், மழை எப்படி தரும், இவையெல்லாம் ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து அறிந்து புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீண்டகால வானிலை இருக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நாம சொன்னதுல கண்டிப்பா பொறுத்திருந்து பாருங்கள். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அதிகமாக தான் தெரியுது. வட இந்தியாவுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம அதுக்கான சாதக சூழல், கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். பசிபிக் பெருங்கடலையும் இதையும் நாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். பசிபிக் பெருங்கடலும் ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்துதான் இருக்கு. ஆகையினால அது தொடர்பான விரிவான அறிக்கை ஏன் எப்படி என்பதெல்லாம் நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். இணைந்து இருந்த அப்டேட்ஸுடன் அறிந்து புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நன்றி.